லெவல் பண்ணிட்டு கோபுரம் மாதிரி 2 டீஸ்பூன் உளுந்து லெவல் பண்ணி 1 கப்பு பச்சரிசினா அதுக்கு குமிச்சப்பால உளுந்து ஊற வச்ச அரிசியை இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தாட்ட அரைச்சி எடுத்துடுங்க. தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். உடனே சுடனாலும் சுட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அப்போ கலர் சேஞ்ச் ஆயிரும். மாவு புளிச்சுன்னா இதுக்கு ஒரு காரமாக ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். ஃப்ளேம் மீடியமாக வச்சுடுங்க. மாவு எடுத்து சென்டரில் விடுங்க. நம்ம பூரிக்கு எண்ணெய் கோரி விடுற மாதிரி இதே மாதிரி விட்டுருங்க. நல்லா பொங்கி வரும். ரொம்ப சாஃப்டாக இருக்கச்சுல எடுத்துடணும். சோடா உப்பு எதுவுமே நம்ம சேர்க்கல, ஆனால் எந்த அளவுக்கு பொங்கி இருக்கு பாருங்க மாவு. தெரியுதா எந்த அளவுக்கு பொங்கி இருக்குன்னு? எண்ணெயை நல்லா வடிய வச்சு எடுங்க. இந்த வெள்ளையப்பத்தை நல்ல ஒரு காரமாட்டு ஒரு கார சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல்.